கண்கள் மூடி கரங்கள் குவித்து என்னோடு இணைந்து ஜெபிப்போம். தந்தையை உம்மை ஆராதிக்கின்றோம், இயேசுவை உம்மை ஆராதிக்கின்றோம், தூய ஆவியானவரை உம்மை ஆராதிக்கின்றோம், மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். இரண்டு கரங்கள் உயர்த்தி இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளினுடைய இறை வார்த்தை மிக அற்புதமான ஒரு ஆஃபர் நமக்கு கொடுக்கிறது. இந்த ஒரு ஆஃபர் ஒரு ஆடி மாதம் வந்துருச்சான்னு தெரில, ஆனால் விளம்பரங்கள்லாம் வந்துருச்சு. ஆடி மாதத்துக்குரிய விளம்பரங்கள்லாம் வந்துருச்சு. ஒன்று வாங்கினால் இன்னொன்று இலவசம், ஆடி தள்ளுபடி. அதை தாண்டி ஆடிக்கு அப்புறம் வரக்கூடிய மாதத்தில் உங்களுக்கு ஆஃபர் 50% கிடைக்கிது, கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம இப்பொழுது பார்க்கிறோம். ஆடி தள்ளுபடி. ஆடி மாதம் வந்துருச்சான்னு எனக்கு தெரில, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இறை வார்த்தையானது இன்றைக்கி மிக அற்புதமான ஒரு ஆஃபர் நமக்கு இறை வார்த்தை வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். என்ன ஃபாதர் ஆஃபர் அது? அன்புக்குரியவர்களே, ஒரு வேளை நீங்களும் நானும் நினச்சா சீஃப் மினிஸ்டர் ஆக முடியுமா, பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா? ஒரு வேளை நம்முடைய ஒரு பாசிட்டிவ் நோட்டில் என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பாக சீஃப் மினிஸ்டர் யார் வேணால் ஆகலாம், பிரைம் மினிஸ்டர் யார் வேணால் ஆகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சீஃப் மினிஸ்டராக நீங்களும் நானும் ஆகிறதுக்கும் பிரைம் மினிஸ்டராக நீங்களும் நானும் ஆகிறதுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை எந்த திசையில் நோக்கி அது பயணிக்கும்னு நமக்கு தெரில. பல படிநிலைகளை தாண்டி இன்று ஒரு பதவியை பெற வேண்டும் என்று சொன்னால், அல்லது ஒரு சூப்பர் ஸ்டார் ஆக வேண்டும், ஒரு சினிமா ஸ்டார் ஆகணும், ஒரு சினிமா துறையில் ஒரு உச்சபட்ச நடிகர் ஆக வேண்டும், அல்லது டைரக்டர் ஆக வேண்டும், அல்லது மியூசிக் டைரக்டர் ஆக வேண்டும் என்று சொன்னால், ஒரு வேளை இது சாத்தியமா அப்படின்னா கண்டிப்பாக அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டும், அதற்காக பயிற்சி எடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும், அதெல்லாம். ஆனால் இன்றைக்கி ஆஃபர் என்னென்னா, ஆண்டவருடைய வார்த்தை சீஃப் மினிஸ்டரை அல்லது பிரைம் மினிஸ்டரை நீங்கள் சீஃப் மினிஸ்டராக ஏற்றுக்கொண்டால், பிரைம் மினிஸ்டராக ஏற்றுக்கொண்டால், சீஃப் மினிஸ்டருக்குரிய பிரைம் மினிஸ்டருக்குரிய கைமாறு உங்களுக்கு கிடைக்கும். இறை வார்த்தையை நம்ம வாசிப்போம். ரொம்ப அற்புதமான ஒரு இறை வார்த்தை அன்புக்குரியவர்களே. ஒருவேளை இது எப்படி சாத்தியம்? நம்முடைய மனித சிந்தனைக்கும் அறிவுக்கும் இது எப்படி நாம் அதை ஏற்றுக்கொள்வது என்று ஒரு சின்ன ஒரு ஒரு குழப்பம் கூட நமக்குள்ளே ஏற்படலாம். இப்போ எப்படிப்பா இது சாத்தியம், எப்படி இது நடக்கும்? இறை வார்த்தையை வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் இறை வார்த்தை 41. மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் இறை வார்த்தை 41 இணைந்து வாசிப்போம். ஒருவர் மைக்கில் வாசிக்கலாம், மீதி எல்லாம் விவிலியத்தை நாம் திறந்து இறை வார்த்தை வாசிப்போம். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 41வது இறை வார்த்தை. இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவார். நேர்மையாளர் ஒருவரை அவர் நேர்மையாளர் என்பதால் ஏற்றுக்கொள்பவர் நேர்மையாளருக்குரிய கைமாறு பெறுவார். Praise the Lord. Hallelujah. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் இறைவாக்கினர் ஒருவரை அவர் இறைவாக்கினர் என்பதால் நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள் என்றால் என்ன ஆஃபர்? இறைவாக்கினருக்குரிய கைமாறு பெறுவீர்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு இறைவாக்கினர் அப்படின்னு சொல்லும்போது அந்த இறைவாக்கினருடைய வாழ்க்கை எவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கை என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மிக தெளிவாக சொல்கிறார் வார்த்தை வழியாக. வெறுமனே எந்த கதை புத்தகமும் கிடையாது. ஆண்டவர் இயேசு சொல்றாரு, நற்செய்தி வழியாக சொல்றார், ஒரு இறைவாக்கினரை நீ இறைவாக்கினர் என்பதால் நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்று சொன்னால் இறைவாக்கினருக்குரிய கைமாறை உனக்கு நான் கொடுக்கிறேன். ஒரு நேர்மையாளர் ஒருவரை நேர்மையாளர் என்று நீ ஏற்றுக்கொண்டால் நேர்மையாளருக்குரிய கைமாறை உனக்கு நான் கொடுக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ இன்னைக்கு ஒருவேளை சினிமா துறையிலையோ அல்லது அரசியலிலோ அல்லது தொழில்துறையிலையோ இன்னைக்கு நாம் சாதனையாளர்களாக வேண்டும் என்று சொன்னால், அவ்வளவு உயரம் நாம் பெற வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப கடினமான ஒரு பாதை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஆஃபர், ஆடி ஆஃபரை விட அது ரொம்ப அற்புதமான ஒரு ஆஃபர். மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அன்புக்குரியவர்களே,
அடுத்த இறை வார்த்தையில் நாம் வாசிக்கிறோம், ஒரு சின்ன பையன் அவன் என்னுடையவன் என்று நீ அந்த குழந்தையை ஏற்றுக்கொண்டு குளிர்ந்த நீர் நீ கொடுத்தினா உனக்குரிய கைமாறு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இப்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சிந்தித்து பார்ப்போம். சில நேரங்களில் ஆண்டவருக்குரிய வழிகளில் நடக்கக்கூடிய கணவனை மனைவி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, மனைவியை கணவன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, அப்பா அம்மாவை குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு மிக அழகாக சொல்கிறார். இன்னைக்கு தூய ஆவியானவருடைய அந்த ஒவ்வொரு திங்கட்கிழமையும் தூய ஆவியானுடைய நவநாள் திருப்பலியில் நீங்களும் நானும் பங்கெடுத்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை வெறுமனை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தை வழியாக சில நேரங்களில் நம்ம அதை எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனால் நம்முடைய மனசு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக இன்னைக்கு சொல்கிறாரு, உன் வார்த்தை அல்ல, உன் மனதளவில் நீ இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்கிறாயா? இன்னைக்கு அநேக பணித்தலங்களிலே பங்கு தந்தையை ஏற்றுக்கொள்வதில்லை. பல பங்கு அருட்பணியாளர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால், ஒரு பங்கிலே பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆர்வத்தோடு செல்லக்கூடிய அந்த நபர்கள் ஆவிக்குரிய வழிகாட்டுதலிலே சில மக்களுக்குரிய நன்மைத்தனத்தை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற பொழுது ஒரு பங்கு தந்தை, ஒரு வேளை ஏற்கனவே சொன்னது போல நம்ம பேசும்போது வெளிப்புறமாக அவரை ஏற்றுக்கொள்வது போல வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் உள்ளார்ந்த மனசு, அதில் மிக அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு எதிரி வெளியெல்லாம் கிடையாது, உன் வீட்டுக்குள்ளே தான். யார் யாரெல்லாம் உனக்கு அருகாமையில் இருக்கிறாங்களோ அவங்க தான் உனக்கு எதிரி. அன்புக்குரிய சகோதர சகோதரர், இன்னைக்கு நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய இந்த ஒரு காரியம், ஒரு இறைவாக்கினராக எடுத்துக்கொள்ள முடிகிறதா? அவரை நம்ப முடிகிறதா? அப்படி இறைவாக்கினராக நான் ஏற்றுக்கொள்கிற பொழுது, இறைவாக்கினர்கள் எழுதிய புத்தகத்தை, இறை வார்த்தையை நான் வாசிக்கிற பொழுது, அவருடைய வாழ்க்கையை நான் தியானிக்கின்ற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு வேளை அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எனக்கும் அவர் கொடுப்பதாக இன்னைக்கு அருமையான ஒரு வாக்குறுதி சொல்கிறார். ஒருவேளை நாம் வாழக்கூடிய இந்த நாட்களில் இறைவாக்கினர் ஏசாயாவோ, இறைவாக்கினர் எரேமியாவோ, இறைவாக்கினர் எசேக்கியலோ நீங்களும் நானும் கண்களால் காண முடியவில்லை. ஆனால் இறை வார்த்தையை வாசிக்கிற பொழுது, அவர்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையை தியானிக்கின்ற பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்து பார்க்கின்ற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக சொல்கிறது, இறைவாக்கினருக்குரிய கைமாறை நீ பெற்றுக்கொள்வாய். கண்கள் மூடி கரங்கள் குவித்து நம்மை நாம் பரிசோதனை செய்து பார்ப்போம். நம்முடைய வெளிப்புறமாக நம்முடைய வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய மனதால், நம்முடைய சிந்தனையால் இறைவாக்கினராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? நேர்மையாளராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவன் என்பதால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அந்த சார்ந்த சிறு குழந்தையை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? பரிசோதனை செய்து பார்ப்போம். இந்த தூய இந்த கல்வாரி இந்த வழிபாட்டிலே இறைவனுடைய அந்த அருள் ஆண்டவர் இயேசு விரும்புவது போல நம்முடைய உள்ளார்ந்த விதமாக இன்று மிக அழகாக எசாயாவும் அதைத்தான் சொல்கிறார். வெளிப்புறமாக நாம் கொடுக்கிற காணிக்கைகள் அல்ல, ஆண்டவர் விரும்புவது ஆண்டவர் உற்று நோக்குவது நம்முடைய உள்ளத்தை. ஆகவே ஆண்டவரே, என்னுடைய சிந்தனை, என்னுடைய மனத அளவிலே இறைவாக்கினராக நேர்மையாளராக நான் ஏற்றுக்கொள்ள எனக்கு வலிமையும் ஆற்றலும் தாரும். அப்பொழுது நானும் என்னுடைய குடும்பமும் இறைவாக்கினருக்குரிய நேர்மையாளருக்குரிய கைமாறை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசீர்வதியும் என்று திருப்பலியிலே மன்றாடுவோம்.